ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லியும் தக்காளி தொக்கும். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் தட்டி வச்சுங்க, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஒரு வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு 4 ஸ்பூன் ஊற்றுங்க. 2 கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே. கூடவே பூண்டும் போட்டுருங்க. அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இப்போ போட்டுக்கலாம். ஆனால் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதனால தான் இது கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. 2-3 நிமிஷம் வதங்கிட்டோம்னா நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. அதையும் தக்காளியும் நல்லா வதங்கணும், பேஸ்ட்டு மாதிரி ஆகணும். அப்போ தான் தொக்கு திக்காக வரும் நமக்கு. நல்லா தக்காளி மசிய வதக்கிடணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இந்த தொக்குக்கு தேவையான மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நான் இதுக்கு 2.5 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு, உங்கள் வீட்டு தூள் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். விட்டுட்டு இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இந்த எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு. தொக்குக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாய்.